இதுக்கு வைக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த நீர்வழி பாதை வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா திரும்ப காமர்ஸ்ல வந்து என்ன டிமாண்ட் பண்றாங்க, வணிகர்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பழவேற்காடுல இருந்தே இந்த கால்வாய் வந்துருச்சு அப்படின்னா ஒரே நீர்வழி பாதையா வந்து வந்துருமே அப்படின்ற ஒரு டிமாண்ட் பிளேஸ் பண்ணும்போது அத வந்து நீட்டிச்சு பழவேற்காடு வரைக்கும் கட்டுறாங்க. அதுக்கு வந்து இந்த இன்ஜினியர் கொக்ரைனோட பேர்லயே வந்து காக்ரைன் கால்வாய் அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே 1800s இருக்கிறது. 1850s தொட்டுதான் வந்துட்டு இத வந்து திரும்ப வணிக காரணங்களுக்காக கீழே பாண்டிச்சேரி வரைக்கும் மரக்காணம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கா இருக்கட்டும் சரி, ஆந்திரால காக்கிநாடா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொபோசல்ஸ் வந்து வருது. அப்போ காக்கிநாடால இருந்து பெத்தகஞ்சம் அப்படின்ற இடத்துல இருந்து இங்க பழவேற்காடு வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற கால்வாயை வந்து கனெக்ட் பண்ணி கட்டுறாங்க. அதுக்கு நார்த் கேனல் அப்படின்ற ஒரு பேர் வைக்கப்படுது. கீழே பார்த்தோம்னா அடையார்ல இருந்து மரக்காணம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் கேனலை வந்து கட்டுறாங்க. இதுக்கு பேர் சவுத் கேனல் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பல்கிங்ஹாம் கால்வாயானது கூவத்துக்கு வடக்கு பக்கம் ஒரு கால்வாயாகவும் அடையாருக்கு தெற்கு பக்கம் இன்னொரு கால்வாயாகவும் 2 கால்வாயா இருந்துச்சு. அப்போ 1876 என்ன நடக்குது அப்படின்னா, சென்னையும் சென்னையை சுத்தி இருக்கிற மாகாணங்கள்ல வந்து ஒரு பெரிய பஞ்சம் வருது, ஒரு பெரிய வறட்சி. இதை வந்து இங்க இருக்கிற கவர்னர் வந்துட்டு கல்கட்டால வந்து நிவாரணம் கேட்டு வந்து ஒரு மனு அளிக்கிறாரு. அவங்க வந்து சர்வே பண்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிவாரணம், இதை டிசாஸ்டரா கன்சிடர் பண்ண முடியாது, இதுக்கு நிவாரணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த கவர்னரான பக்கிங்ஹாம் அவர்கள் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, அப்போ ஏற்கனவே இங்க நார்த் கேனல் சவுத் கேனல்னு 2 இருக்குது, அதை இணைச்சா இது ஒரே பெரிய கேனல் ஆகிடும்ன்ற ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்கு. அப்போ இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் இந்த கேனலை கட்டுற பணியில ஈடுபடுத்திக்கிட்டு அவங்களுக்கான உணவை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராரு. இதுக்காக சென்னை சுத்தி இருக்கிற கிராம பகுதிகள்ல இருந்து 7.5 லட்சம் மக்கள் வந்து இந்த பகுதிக்கு வர்றாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கான கஞ்சி தொட்டிகளும் வந்து நிறைய திறக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி கட்டப்பட்டதுதான் இந்த கூவத்துல இருந்து அடையார் வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெச். அதுக்கப்புறம் இந்த கவர்னரோட பேர்லயே இது பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்ற ஒரு பெரிய கால்வாய்